ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏலம் ருச்சி சமைப்பா ருச்சி. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், தேங்காய், கருவேப்பிலை, 3 தக்காளி, 10 சின்ன வெங்காயம், 15 பல் பூண்டு, சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், 3 ஸ்பூன் வீட்டு மசால் பொடி எடுத்திருக்கேன். கத்திரிக்காயை இப்படி முழுசாவே கட் பண்ணிக்கோங்க. உள்ள புழுக்கள் இருக்கான்னு பார்த்து தண்ணியில் போட்டு வச்சுருங்க, இல்லைன்னா கருப்பாயிடும். புளியை தண்ணி ஊற்றி சேர்த்து ஊற வச்சிடலாம். கடாயில் எண்ணெயை விட்டுட்டு கத்திரிக்காயெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து வதக்கி செய்யும்போது குழம்பு டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. கத்திரிக்காயெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு 10 வெந்தயம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா குழம்பு கசப்பாயிடும். கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, பூண்டையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் எல்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ குழம்பு அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கும். வீட்டு மசால் பொடியும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். தேங்காய் அரைச்சி விட்டுக்கோங்க. ஒரு சில்லுன்னு சொல்லுவாங்க, சின்ன துண்டு, அந்த அளவுக்கு போதுங்க தேங்காய். ரொம்ப சேர்க்கணுங்கிறது கிடையாது. புளி தண்ணியும் ஊற்றிக்கோங்க. புளியை கரைச்சி புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் கத்திரிக்காயை, வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.